अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சாம்ராஜ்யாதிபதியாக எழுந்தருளியிருந்த குலசேகர ஆழ்வார் அந்த சாம்ராஜ்ய ஆதிபத்தியத்தை வெறுத்து எம்பெருமானை அனுபவிப்பதையே தமக்கு பெரும் பேராக கருதியிருந்தார். அந்த வகையிலே அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தமாக வெளியிடப்பட்டது. அந்த பெருமாள் திருமொழியிலே முதல் 5 திருமொழிகளிலே அர்ச்சாவதார அனுபவத்தை செய்தவர், பின் 5 திருமொழிகளிலே விபவாவதார அனுபவத்தை செய்ய கருதி அதிலேயும் 6ஆம் திருமொழி 7ஆம் திருமொழி ஆகிய 2 திருமொழிகளிலேயும் கிருஷ்ணாவதார அனுபவத்தை பரம விலக்கணமாக செய்கிறார். அதிலேயும் 7ஆம் திருமொழியிலே அவர் அனுபவிக்கின்ற விதம் வேறு எந்த ஆழ்வாராலும் இப்படிப்பட்ட பாசுரங்கள் அருளி செய்யப்படவே இல்லை என்று சொல்லும்படியாக அவலச்சுவை என்று சொல்லும்படியான ஒரு பெரிய துன்பத்திலே, அதாவது தெய்வ தேவைக்கு அவள் கண்ணபிரானை இழந்துவிட்டு புலம்புகின்ற புலம்பலாக நந்தகோபருடைய திருமாளிகையிலே கொண்டு போய் விட்டுவிட்டபடியினாலே அந்த கண்ணபிரானுடைய பால்ய சேஷ்டிதங்கள், அந்த குழந்தை பருவ விளையாட்டுகள் ஒன்றையும் அவள் பெறவில்லை அல்லவா? அப்படி நான் இதை பெறவில்லையே என்று அந்த தேவகி வருந்துவது போல குலசேகர ஆழ்வார் தம்மை தேவகியாகவே பாவித்துக் கொண்டு அற்புதமான பாசுரங்களை அருளிச் செய்கிறார். அதிலே முதல் பாசுரத்திலே கண்ணபிரானை தாலாட்டும் பேற்றை தான் இழந்து விட்டதை பற்றி அருளிச் செய்தார். அது 2வது பாசுரத்திலே அப்படி கண்ணபிரான் அந்த தொட்டிலே கிடக்கின்ற பொழுது ஒரு மேகக்கன்று போல ஆனைக்குட்டி போல படுத்துக் கொண்டிருப்பானே, அதை காணுகின்ற காட்சியையும் என்றோ நான் இழந்து விட்டேன் என்று சொல்லுவதாக அந்த கண்ணபிரானுடைய வடிவழகையெல்லாம் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். மருவிமேலினி கொன்னினை நோக்கி முடக்கிச் சேவடி மலச்சிறு கருந்தாள் ஒலியுநீர் முகில் குழவியே போல அடக்கியார செந்திரவேல் அனைத்தும் அங்கையோடு அணைந்தாடையில் கிடந்த கிடக்க அன்றிட பெற்றிலேனந்தோ கேசவாகிறேன் கெடுவேனே. வடிக்கொள் அஞ்சனமெழுது செம்மலர்கண் என்று நன்றாக வடித்த மையை கொண்டு அப்படி கண்ணிலே இட்டிருக்கிறார்களாம். அஞ்சனமெழுது செம்மலர்கண், நன்றாக அழகிய மையை அணிந்த திருக்கண்கள். அந்த கண்கள் குழந்தை, சிறு குழந்தை, அதற்கு மையிட்டு குழந்தையை தொட்டிலே இட்டிருக்கிறார்கள். அது தொட்டிலே இருந்தால் அந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கும்? இன்னும் பருவம் நிரம்பாத சில மாதங்களே ஆன குழந்தை. அது என்ன செய்யும் என்னால் அப்படி மேல் நோக்கி மேல்புறத்தையே பார்த்து கொண்டிருக்கும். அப்படி மேல்புறத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு சற்று ஏதாவது விளையாட்டாக இருக்கட்டும் என்பதற்காக அந்த தொட்டிலே கிளிச்சட்டம் என்று ஒன்றை கட்டுவார்கள். ஏதோ கிளி போன்ற ஒரு வஸ்து அது மேலே தொங்க விட்டிருப்பார்கள். இந்த குழந்தையை அதையே பார்த்து கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மருவி மேல் மேல் இனிதொன்றினை நோக்கி என்று மருவி மேல் இனிதொன்று, அந்த கண்ணுக்கு மேலே இனிதாக ஏதோ தெரிகிறதாம். அதையே இந்த குழந்தை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறதாம். கண்ணனாகிற குழந்தை இதையெல்லாம் செய்கிறது என்று குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறார். மேல் இனிதொன்றினை நோக்கி, அதற்கு மேலே முடக்கி சேவடி, சேவடியை முடக்கி ஒரு காலை மடித்துக் கொண்டிருக்கிறான் அந்த கண்ணனாகிற குழந்தை. மலர்ச்சிறு கருந்தாள் என்று மிகவும் சிறியதாயிருக்கக்கூடிய அந்த மிகவும் குட்டி கால் என்ன மலர்ச்சிறு கருந்தாள். அந்த சமயத்திலே பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறான்? பொலியும் நீர் முகில் குழவியே போலாம் என்று சின்ன மேக குட்டி, அதாவது கண்ணபிரான் கருத்த நிறத்தை உடையவனாய் அந்த தொட்டிலே சயனித்திருக்கிறபடியினாலே அவனை பார்க்கின்ற பொழுது பொலியு நீர் முகில் குழவியே போலாம். முகில் குழவி என்னால் முகில் குழந்தை மேகக்குட்டி போல அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். பொலியு நீர் முகில் குழவியே போலாம். அது மட்டுமல்ல, காலை மடக்கினான் என்று சொன்னாரு, கையை எப்படி வைத்துக் கொண்டிருந்தான்? அடக்கியார செஞ்சு சிறுவிரல் அனைத்தும் அங்கையோடணைந்து என்று அந்த கைவிரல்களை எல்லாம் அப்படி உடலிலே அப்படி மடக்கி கொண்டு அங்கே அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிற பொழுது அது மேலும் எப்படி இருக்கிறது என்றால்
ஆனையில் கிடந்த கிடக்கை. ஆனையில் என்னால் ஆனை போலே என்று பொருள். ஆனை போலே கிடந்த கிடக்கை. அந்த தொட்டிலே ஒரு குட்டி யானை தான் படுத்துக் கொண்டிருக்கிறதோ அல்லது மேகக்குட்டி தான் படுத்துக் கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கும்படியாக அப்படி தொட்டிலே கண்ணபிரான் சயனித்திருக்கிறானாம். அப்படி அவன் சயனித்திருக்கிற அந்த கிடக்கை அதை கண்டிடப் பெற்றிலே நடியேன். அதை நான் சேவிக்க பெறவில்லையே. தாலாட்டாமல் விட்டுவிட்டது இருக்கட்டும் என்ன, அந்த குழந்தை தொட்டிலே கிடக்கிற காட்சியையாவது பார்த்திருக்கலாமே, அதுவும் கூட எனக்கு கிடைக்கவில்லையே. அப்படி எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே, நான் கெடுவேன், மிகவும் பாவி, கெடுவேனே என்று தம்முடைய மிகவும் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்வதாக இரண்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரம் மிக அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? கண்ணனை பார்த்து, அப்பா உன்னுடைய தகப்பனார் யார் என்று கேட்கிறார்களாம். உடனே அந்த குழந்தை யாரை காட்ட வேண்டும்? நியாயமாக வசுதேவரை காட்ட வேண்டும். ஆனால் வசுதேவர் அருகிலே இல்லையே. யாரை காட்டுகிறது? அது நந்தகோபரை காட்டுகிறதாம். ஐயோ, இந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்ததே, இவருக்கு கிடைக்கவில்லையே என்று, தன்னுடைய கணவனுக்கு கிடைக்கவில்லையே என்று அவள் வருந்தி சொல்லுவதாக அடுத்த மூன்றாவது பாசுரம் மிக அற்புதமான பாசுரம். நன்முறை அன்புட மகளிர் முறைமுறை சந்தம் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரேரே கடை கண்ணின் காட்டா நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நன்கள்வான் வசுதேவன் பெத்திலனே. குழந்தை இப்பொழுதுதான் அதற்கு 6 மாதம் ஆகி இருக்கிறது என்று கொள்ளுவோம். கண்ணபிரானாகிற குழந்தை. அந்த குழந்தையை அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் தாங்கள் சிறிது நேரம் தங்கள் மடியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமாக அங்கே இருக்கிறபடியினாலே, பெண்கள் இருக்கிறபடியினாலே உறவு முறையார் மட்டும்தான் கண்ணனை தொடலாம் என்று சொல்லிவிட்டார்களாம். உடனே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு உறவு சொல்லிக்கொண்டு கண்ணனிடத்திலே வருகிறார்களாம். முந்தை நன்முறை அன்புடை மகளை. முந்தை நன்முறை என்னால் ஏதோ வெகு தூரத்து உறவு. ஏன்னா உறவு சொல்லலைன்னா கண்ணனை கொடுக்க மாட்டாள். அதனால ஏதோ ஒரு உறவு சொல்லுகிறார்களாம். முந்தை நன்முறை என்று மிகவும் முந்தை பழைய உறவு ஒன்றை சொல்லிக்கொண்டு அந்த மகளிர் அத்தனை பேரும் வந்து முறை முறை தந்தம் குரங்கிடை என்று முறை என்னால் ஒவ்வொருத்தரையும் முறை போட்டுக் கொண்டு நான் 2 நிமிடம், நீ 2 நிமிடம் என்று அப்படி தங்கள் குரங்கிடை இருத்தி தங்களுடைய மடிகளிலே இருத்தி கொள்ளுகிறார்களாம். அடுத்தபடியாக அந்த குழந்தையிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் கேட்க வேண்டும் என்னாலும் கூட அந்த குழந்தையை கொஞ்சம் கொண்டாடி சொல்லணும். என் கண்ணோ இல்லையோ, என்னுடைய ராஜாவாச்சோ இல்லையோ என்று 2 வார்த்தை சொன்னாதான் அந்த குழந்தை பதில் சொல்லுமா. அதே போல இங்கே இவர்கள் கண்ணனாகிற குழந்தையை பார்த்து அந்த பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்தி எழில் கவரேரே என்று மேகம் போல இருக்கிறவனே, குலத்திற்கெல்லாம் விளக்காய் வந்தவனே, சொல்லு பார்க்கலாம். உந்தை யாவனின் உரைப்பா. இந்த பெரிய கூட்டத்திலே அத்தனை பேர் இருக்கிறார்களே, இதிலே உந்தை யாவன் உன்னுடைய தகப்பனார். உன் தகப்பனார் எங்கே இருக்கிறார் காட்டு. உன்னுடைய தகப்பனாரை காட்டு. நீ என்ன அந்த சின்ன குழந்தை, இன்னும் அதற்கு பேசக்கூட தெரியாது. அப்படிப்பட்ட பருவத்திலே இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து அப்பா எங்க சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையை கேட்பாளாம். அப்படி எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்தி எழில் கவரேரே உந்தை யாவன் என்று உரைப்பா. உடனே கண்ணபிரான் என்ன செய்கிறான்? நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்டா. குழந்தைக்கு இன்னும் வாயிலே வார்த்தை சொல்லக்கூடிய பருவம் இல்லையே. ஆயினாலே அப்படியே எல்லாரையும் பார்த்து கொண்டு வருகிறதாம் அந்த கூட்டத்திலே. அந்த நந்தகோபர் எங்க இருக்கிறாரோ அவரை பார்த்த உடனே அப்படியே அவனுடைய பார்வை நின்று விடுகிறதாம். உடனே என்ன செய்கிறான்? தன்னுடைய அந்த குட்டி கையாலே செங்கேள் விரலினும் நல்ல சிவந்த அந்த விரலாலேயும் கடைக்கண்ணினும் காட்டா. அப்படி அந்த கடைக்கண்ணாலே அந்த நந்தகோபர் இருக்கிற இடத்துல காட்டி இவர்தான் தகப்பனார் என்ன அப்படி காட்டுகிறதாம். இப்படி காட்டுகிற பாக்கியத்தை உண்மையாக யார் பெற்றிருக்க வேண்டும்? வசுதேவர். அவர்தானே உண்மையான தகப்பனார். அவரன்றோ பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நின் செங்கேள் விரலினும் கடைக்கண்ணினும் காட்டா. இந்த பாக்கியத்தை யார் பெற்றார்? நந்தன் பெத்தனன். நந்தன் என்னால் அந்த சமயத்திலே அந்த நந்தகோபருக்கு உண்டான ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாது. ஆகினாலே அவருக்கு பெயரே நந்தன் என்றே ஏற்பட்டு விட்டது. நந்தன் என்னால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியோடு இருப்பவர். நந்த தீதி நந்தா என்ன ஆனந்தப்படுபவர் என்ற பெயர் அவருக்கு
அது உண்மையாகவே அமைந்து விட்டது. அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை யார் பெற்றார்? நந்தன் பெத்தனன். ஆனால் யாருக்கு கிடைக்கவில்லை? நல்வினையில்லா நங்கள்கோன். நங்கள்கோன் என்னுடைய கணவர் என்று சொல்லுகிறாளாம் தேவகி. என்ன காரணம்? என்னை கைப்பிடித்த துர்பாக்கியம் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. நங்கள்கோன் உண்மையாக தேவகியை என்று கைப்பிடித்தாரோ அன்றைக்குத்தானே அவருக்கு சிறையில் இருக்கக்கூடிய இருப்பே வந்து சேர்ந்தது. ஆகினாலே வசுதேவர் இழந்ததற்கு காரணம் அவருடைய பாவம் அல்ல, தன்னை கைப்பிடித்த வேளைதான் அவருக்கு இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தத்தோடு தேவிக்கு சொல்லுகிறாளாம். நங்கள்கோன் வசுதேவன் அந்த பாக்கியமில்லாதவர், அவருக்கு கிடைக்கவில்லை. நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. வசுதேவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டதே. என்ன அந்த எல்லாவற்றையும் நந்தகோபர் பெற்றார். இவருக்கும் வசுதேவர் என்கிற பெயருக்கு என்ன பேர்னா வசுகு என்னால் செல்வம். ஆக இவர் செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தாரே தவிர அந்த செல்வத்தை இவர் அனுபவிக்கவில்லை. ஆனால் நந்தகோபர் அவர் ஏதோ இடைக்குலத்திலே ஆய்ச்சேரியிலே இருந்தார். அவர் அவ்வளவு வசுதேவரை போன்ற செல்வத்தை உடையவராய் இருக்கவில்லை. ஆனாலும் அவர் பெயரிலேயே மகிழ்ச்சியை கொண்டிருந்தார். ஆகினால என்ன தெரிகிறது என்னால் செல்வம் இருக்கிறவனுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, மகிழ்ச்சி இருக்கிறவனுக்கு செல்வம் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்ற அர்த்தமும் கூட அவர்களுடைய பெயரிலேயே நமக்கு காட்டப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை இப்படி தந்தை எங்கே என்னால் இதோ இருக்கிறார் என்று அவரை காட்டும்படியான பாக்கியத்தை நந்தகோபன் பெற்றார், வசுதேவன் பெற்றிலனே என்று தேவிக்கு புலம்பிய புலம்பலாக இந்த மூன்றாவது பாசுரத்தை அருளி செய்தார். இதே போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம்